சீதல் உனக்கு கிஃப்ட் அனுப்புனாளா? வெரி நைஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. யா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீதல் அவளுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டா. எனக்கே இன்னைக்கு தான் தெரியும். வாட்? யா, அவ ஹவுஸ் ஒய்ஃபாக செட்டில் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறாடா. அண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. நீ அவளை கன்வின்ஸ் பண்ணால் அவள் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னவோ. மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா அவளை மாதிரி நல்ல டாக்டரை இழந்துடக்கூடாதுன்னு. சீரியஸ்லி? இந்த வீக்கில் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா. பட் சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காளே. நான் அவளை மீட் பண்ணணும். நானும் அவகிட்ட பேச ட்ரை பண்ணேன். ஆனால் ஃபோன் கனெக்ட் ஆகலை. ரிசைன் பண்ணணும்னு அவன் முடிவு எடுத்துட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன பார்க்குற? சாரி, நான் உன்னை அப்புறமா மீட் பண்ணுறேன். நான் அர்ஜென்ட்டாக கிளம்புறேன். என்னாச்சு சார், இந்த நேரத்தில் கூப்பிட்ருக்கீங்க? அன்றைக்கி ராத்திரி நீ பார்த்த வண்டியோட கலரு இதுவா? ஆமாம் சார், இதுதான் ஆரஞ்சு கலர். வண்டி கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்து. என்ன சார் இது, ஆரஞ்சு கலர்லேருந்து ரெட் கலராக மாறிடுச்சு? ஏறினது வேறு ட்ரெயினாக இருக்கும்போது கம்பார்ட்மெண்ட்டில் அங்கேயும் எங்கேயும் ஒன்றா என்ன யூஸ்ன்னு நீ தான் நிதிக்கிட்ட சொன்ன. ஆனால் நீ எனக்கு பார்த்தது ரெட் கலர் தான். சோடியம் லைட் வெளிச்சத்தில் அது ஆரஞ்சு கலராக தெரிஞ்சிருக்கு உனக்கு. இந்த காரான்னு சொல்லுங்க. இல்லை சார். அப்படின்னா இந்த காரா? இதுதான் சார், இதே தான் சார், 100% சார். சிசிடிவி ஃபுட்டேஜை கூட ஹேக் பண்ணிட்டாங்க சார். வில் கீப் இட் போஸ்டட். சார். ஓகே சார், தேங்க்யூ சார். மெட்ரோ ஸ்டேஷனில் அந்த ஆளோட பிளட் சாம்பிள் எதுவுமே கிடைக்கல சார். கார் கம்பெனி லிஸ்ட்டு வாங்கிட்டு ரெட் கலர் கார்லாம் யார்கிட்ட இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே சார். அந்த லிஸ்ட்டில் டாக்டர்ஸ் யார் இருக்காங்க செக் பண்ணிவிட்டு முக்கியமான சஸ்பெக்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. எஸ் சார். நான் சொன்ன அடையாளத்தை வச்சு அது யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஓகே சார். எனி அதர் டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர்? அவரோட ரைட் ஐ கீழே சின்னதாக ஒரு ஸ்ட்ரெச் மார்க் இருந்துச்சு சார். சார் ஓகே சார். உனக்கு ஞாபகம் வரலனா இட்ஸ் ஆல் ரைட். டேக் யூர் டைம். சார், அவன் யாருன்னு கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சார். Hello. Hi Avinash, how are you? Good sir. How long is composite? By tomorrow morning sir. Metro CCTV footage கேட்டிருக்கோம். வந்த உடனே செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் சார். That's good. Hurry up the procedures, okay? Okay sir. Hello. அவினாஷ். சொல்லு அபிஷேக். உங்ககிட்ட பர்சனலாக பேச வேண்டியது இருக்கு. நான் கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா? I will be there in 10 minutes. ஓகே. என்னடா சொல்ற? எஸ் அபி. நீ ஹேண்டில் பண்ணுற கேஸோட விக்டிமும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கேஸோட விக்டிமும் ஒரே ஆளுன்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. இனிஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு நீயே புரிஞ்சுப்ப. ஆனால் நான் உன்கிட்ட இப்போ சொல்ல போகிற விஷயம் அதை விட இம்பார்ட்டண்ட். விக்டிம் ஸ்வேதா அவள் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக யார் கால் பண்ணானா உன் ஒய்ஃப் ஷீதலுக்கு. வாட்? அவங்க 2 பேரும் ரெகுலராக டச்சில் இருந்திருக்காங்க. அவள் உன்கிட்ட இருந்து ஏதோ மூடி மறைக்கிறான் தான் எனக்கு தோணுது. அன்னைக்கு நைட் ஷீத்தல் எனக்கு கால் பண்ணிவிட்டு ரொம்ப நார்மலாக தான் பேசினா. அவளுக்கு இந்த விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாடா. சில டைமில் மூட் அவுட்டில் இருப்பா. ஆனால் அதுக்காக அவள் ஒன்றும் ரெஸ்பான்சிபிள் இல்லாத பர்சன் கிடையாது. அவள் ஃபோன் இப்போவும் நாட் ரீச்சபிள் தான் வருது. ஐ எம் ஸோ கன்ஃபியூஸ்ட். அவள் எங்கே தான் போயிருப்பா? நாட் ரீச்சபிள் வந்துக்கிட்டே இருக்கு. அவினாஷ் ஹேண்டில் பண்ணுற கேஸுக்கும் நான் ஹேண்டில் பண்ணுற கேஸுக்கும் ஒரே கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த கேஸை அவினாஷ்கே ஹேண்டில் பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது சார். ஹலோ சார். அவினாஷ், உனக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சிருக்கேன், அந்த கேஸையும் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. ஃபைன் சார். விக்டிம் ஸ்வேதா சாகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக யார் கால் பண்ணியிருக்கான்னா உன் ஒய்ஃப் ஷீதலுக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஷீதல் மேடம் டியூட்டியில் இருக்காங்களா? அவங்க 1 வீக் முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களே சார்.
இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஒரே இடத்துல பாடியோட பீசஸ்லாம் கிடைச்சதுனால கில்லரோட எண்ணம் பாடியை துண்டு துண்டா வெட்டுறது கிடையாது. நீங்க தேவையில்லாம இந்த கேஸை ஓவர் காம்ப்ளிகேட் பண்றதா தோணுது. இத பண்ணது சைக்கோவா கூட இருக்கலாம்ல. அவன் சாதாரணமானவனா இருந்தா இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணிருக்க மாட்டான்ல. டீடைல்ஸ் போஸ்ட்மார்ட்டம் படி ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகி பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூக்கு வாய் காதில் கோதுமை மாவு இருந்திருக்கு. மோரோவர் பலமான பொருளால் தலையில் அடிச்சிருக்காங்க. கில்லர் மைட் பி 6 feet ஹைட். அப்படி இல்லைனா விக்டிம் வாஸ் அன்இஸ். அவங்க சாகிற நேரத்தில் ரோட்டில் போய் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க வாயில் மண்ணோ இல்லை டஸ்ட்டோ கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இங்கே கோதுமை மாவு இருந்ததால் மர்டர் கண்டிப்பாக வீட்டில் தான் நடந்திருக்கும். சார், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அந்த டிரைவர் கிட்ட நிதியோட நம்பர் இல்லை. அப்படின்னா அவனுக்கு நிதியோட நம்பர் எப்படி கிடைச்சது? எனக்கும் அதான் புரியவே இல்லை. நிதி டிரைவரை ஒரு வாட்டி தான் மீட் பண்ணியிருக்காங்க. சம்திங் இஸ் மிஸ்ஸிங். நிதி, லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. அன்றைக்கி ராத்திரி நீங்கள் வண்டியில் போகும்போது உங்கள் ஐடி கார்டு இல்லைனா உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா? நான் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து திரும்ப வந்துட்டு இருக்கும்போது சித்தார்த்தோட ஞாபகார்த்தமாக உன்னோட டைரி எடுத்துகிட்டு வந்தேன் சார். அப்புறம் நம்பர் இருக்கிற ஒரே ஒரு பொருள்னா அது என்னோட ஐடி கார்டு. அது மட்டும் இல்லை, ரெண்டாவதாக ஃபோன் பண்ண அந்த ஆளுக்கும் என் நம்பர் எப்படி கிடச்சிது? அவனுக்கு சித்தார்த்தை பற்றி எப்படி தெரிஞ்சது? ஒருவேளை அவனுக்கு என் டைரி கிடச்சிருக்குமோ? அந்த டிரைவரோட வாய்ஸ்க்கும் செகண்ட் டைமாக கால் பண்ண அந்த ஆளோட வாய்ஸ்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அதே டிரைவர் அவன் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி பேசியிருக்கலாம்ல, இல்ல வேற யாராவது கால் பண்ணியிருக்கலாம்ல. இந்த ரெண்டு கேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. நிதி ஏறின அந்த வண்டியோட டிரைவரு நிதியை வேற எங்கேயோ தான் பிக்கப் பண்ணியிருக்கான். ஸ்வேதா சத்து போனது சேம் டைமில் தான். அந்த டிரைவர் அப்புறம் அந்த கொலையாளி ரெண்டு பேரும் ஒரே ஆளாக இருக்க வாய்ப்பில்லை. ஸ்வேதா வீடு இருக்கிற ஏரியா கூட அன்னைக்கு நைட் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட் பக்கத்தில் தான் இருக்கு. நிதி அவங்களோட ஐடி கார்டையும் அப்புறம் டெய்ரியும் ஒரு இடத்துல மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அது எங்கன்னா இவங்க டிராவல் பண்ண காருக்குள்ள தான். ஆனா எவனோ ஒரு ஆள் அவனுக்கு தேவைப்படுற பொருள் நிதி கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்கு கால் பண்ணி இவங்களை சேஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் பிளாக்மெயிலும் பண்ணியிருக்கான். மோஸ்ட்லி ஸ்வேதா கிட்ட இருந்த ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல நிதியோட கைக்கு வந்திருக்கலாம். கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த ஸ்வேதா நிதி டிராவல் பண்ணிட்டு வந்த கார்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்திருக்கலாம். சார், என் பேர் நந்தன் சார். என்னை வர சொல்லியிருந்தீங்களே. உக்காரு. ஆமாம், இவன் எதுக்கு இங்கே வந்தான்? மே 13 நைட்டு ஷீதலுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாது சார். என் ஃப்ரெண்டு மழையில் மாட்டியிருக்கான். ஸோ அவனை பிக் பண்ணணுன்ற விஷயத்த சொல்கிறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணாங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டு? இவன் தான் சார். சார், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அன்றைக்கி என் பைக் ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அவங்களும் வண்டியில் அந்த பக்கம் தான் சார் வந்தாங்க. என்னை ட்ராப் பண்ண சொல்லி கேட்டேன். மிஸ்டர், நான் உங்களை பார்த்து வண்டியை நிறுத்தலை. ஆக்சுவலி நான் ஃபோன் பேச வேண்டியதாக இருந்துச்சு, அதுக்கு தான் நான் நிப்பாட்டினேன். நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டாங்க சார். எங்கே போனாங்க? ஏர்போர்ட் சைடில். சார், நான் அவங்கள ட்ராப் பண்ண சொல்லும்போது அவங்க யார்கிட்டயோ கால் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை நான் அப்போவே கொரியர் பண்ணிட்டேன். கிஃப்ட்டை நான் கொரியர் பண்ணிட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க சார். கிஃப்டா? அப்படின்னா அன்னைக்கு சீதல் ஸ்வேதாவை மீட் பண்ண தான் போயிருக்காளா? அன்னிலேருந்து அவள் ஃபோன் நாட் ரீச்சபிள் தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஷீதலுக்கு தான் எதாவது ஆயிருக்குமோ என்னவோ. நிதி, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள். நீங்கள் கார்லேருந்து இறங்கும்போது உங்கள் பேக் இருந்துச்சா? எஸ், ஆஃப் கோர்ஸ். அப்புறம் என்னாச்சு? என்னாச்சு மேடம்? வாங்க.